வணக்கம் மக்களே! லாஸ்ட் டியூஸ்டே எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? எப்பயும் போல பூஜைக்கு தேவையானதெல்லாம் வந்து அம்மா எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. அந்த லாஸ்ட் டியூஸ்டே ஒரு குட்டி ஹெல்ப்பர் பார்த்துருப்பீங்கள்ல, அவங்களும் அவங்க அக்காவும் வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. நானும் வந்துட்டு சரி சமையலுக்கு தேவையானத ரெடி பண்ணுவோம். அவங்க ஒவ்வொன்னா ரெடி பண்ணட்டுன்ட்டு விட்டுட்டேன். அவங்க அழகா இந்த மாரி பொட்டெல்லாம் சின்ன சின்ன ஹெல்ப் பொட்டு போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டார் போடுறது எல்லாம் கீர்த்தி அக்கா நான் பண்றேன்க்கா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தா. அண்ட் நானும் வந்துட்டு அரிசி பருப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அபிஷேகம் பண்ண கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் குங்குமம் போச்சு. அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணாங்க. அண்ட் தென் திருநீர். எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணுறப்பயே கிளிப்ஸ்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரு மாரி வெளியவே இருந்து இருந்து வீட்ல வந்து இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுறப்பவும் அதுவும் ஒரு மாரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சமைக்க போயாச்சு. குக்கரில் இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்லாம் போட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, சீரகம், மிளகு எடுத்து தனியாக அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் அது வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டு, சீரகம், மிளகை போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அதோடையே மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அதோட அளந்து வச்சிருந்த தண்ணி ஊத்திட்டு, நல்லா அரிசி ஊறுனதும் அரிசி பருப்பையும் உள்ள போட்டுட்டு, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு, நல்லா விசில் போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டு எடுத்தா சூப்பரா அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன். அவன்